இங்கே வந்து இப்போ மயிலெலாம் வந்துங்க நிறையா இருக்குதுங்க. இந்த வெள்ளாமை செடியெல்லாம் போட்டாங்க. மயில் வந்து நிறையா அதை சாப்பிட்டுங்க. அது மயில் சாப்பிட்டது போக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும் போல் இருக்குதுங்க. மயில் நிறையா உற்பத்தி ஆயிடுச்சுங்க. அதுபோக இந்த சிட்டுக்குருவி அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாதுங்க. அது இந்த விதைகளெல்லாம் பரப்புதுங்க. ஒவ்வொரு பழத்துகளெல்லாம் சாப்பிட்டு ஒவ்வொரு இடத்துல போய் எச்சம் விடும்போது அதுலேருந்து நம்மளுக்கு மரமாக இதெல்லாம் வருங்க. அதனால் பறவைகளும் இருக்கிறது நல்லது தானுங்க. மயிலும் இப்போ நிறையா எல்லாம் காட்டுகளில் நம்மளுக்கு மயில் அங்கே போகுதுங்க. இது வந்து ஆண் மயில் பெண் மயில் ரெண்டுமே இருக்குங்க. இப்போ ஒரு மயில் மட்டும்தான் போகுதுங்க. இது வந்து ஊஞ்சல் சொல்லுவாங்க, அரப்பு மரம்ங்க. இது வந்து வேளா மரம்ங்க. இதில் காய் இருக்குதுங்க. இந்த காய் வந்துங்க நல்லா தெரியுதுன்னு தெரியலிங்க. இதுதான் வேளாண் காய்ங்க. இது காஞ்சோடனே வந்து நம்ம ஒரு சல்லக்கத்தியில் அப்படி உழுப்புனோம்னா கீழே விழுங்க, இல்லாட்டி தானாக கீழே விழுந்துருங்க. கீழே விழுந்தோடனே நம்ம அதெல்லாம் சேமித்து வச்சோம்னா வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம் இல்லாத காலத்துக்குங்க செம்மறி ஆட்டுக்கு போடுவாங்க. மற்றபடி இது வேறு விறகுக்கு ஆகுங்க. இலை வந்து ஆடு, வெள்ளாடு இதெல்லாம் சாப்பிடுங்க. செம்மறி ஆடு சாப்பிடுமே தெரியாதுங்க. செம்மறி ஆடு வந்து இந்த வேளாங்காய் விருப்பப்பட்டு சாப்பிடும். இது மூட்டை கணக்கில் சேர்த்து வச்சுக்குவாங்க. தீவனத்துக்கூட அந்த காலத்தில் இந்த காயத்தான் போடுவாங்க. இது பச்சையாக இருக்குதுங்க. இது வந்து வேளா மரம், ஊஞ்ச மரத்துலலாம் விதை விழுந்துன்னா தானாக வந்துடுங்க. அது வந்து அரப்புக்கு அரப்பு பவுட்ரு நேரடியாக ஆட்டி நம்ம தலைக்கு தேய்க்கலாங்க. ஆட்டி தேய்க்கிறதெல்லாம் வந்து கிராமத்தில் நேரடியாக அப்படி கிடைக்கிறப்போ நம்ம ஆட்டி தேய்ச்சிக்கலாங்க. கிடைக்காதப்போ நம்ம பவுட்ரு பண்ணி சீசன் இல்லாதப்போ வெயிலில் காய வச்சு செக்குலேயும் அந்த காலத்தில் இடித்து பவுட்ரு பண்ணுவாங்க. இப்போ மிக்ஸி வந்துருச்சுங்க. நம்ம சின்ன சேரில் போட்டு இந்த ஊஞ்ச மரத்து இலையை பவுட்ரு பண்ணி வச்சு சீயக்காய் கூட சேர்த்தி நம்ம தலைக்கு குளிச்சுக்கலாங்க. ஷாம்பு மாதிரி நல்லா முடி ஷைனிங்காக இருக்குங்க. அது கூட வெந்தயம் கூட கலக்கலாங்க. கலக்கி நம்ம ஆட்டி தலைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ஷாம்புப்பெல்லாம் தேய்க்கலாமுங்க. அது வந்து சக்கையாக இருக்குங்க. அதனால அவசரமாக எல்லாம் குளிக்கணுன்னா இந்த காலத்து ஸ்கூலுக்கு போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் முடியாது. முடி கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு குளிச்சு விட்டுருலாங்க. அதிக முடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேரடியாக ஆட்டி தேய்ச்சோம்னாலும் துதியாக இருக்குங்க. அது போகிறதுக்கே உடம்பெல்லாம் ஃபுல்லாக இருக்காதுங்க. நம்ம லீவு நாளில் சனி ஞாயிறு லீவில் அரப்பு பவுட்ரு இந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சு விடலாங்க குழந்தைகளுக்குங்க. நம்ம பெரியவங்களும் பவுட்ரு சீவக்காய் பவுட்ரு சேர்த்து சீவக்காய் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிறப்போ சீவக்காய்ங்க, எலுமிச்சம்பழத்தோல் காய வச்சதுங்க, பாசிப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் 1 கிலோ அளவு கிடச்சுன்னா 1 கிலோ சீவக்காய்க்கு இவ்வளோ கொஞ்சம் அளவளவாக போட்டுங்க நம்ம மிஷினில் கொடுத்து சீவக்காய் பொடி அரைச்சி வச்சுக்கலாங்க. இது வந்து ஊஞ்ச மரத்து அரப்பு தலை வந்து பவுட்ரு பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லீவு நாளில் தான் குழந்தைகளுக்குலாம் அந்த வேலை பண்ண முடியும். மற்ற நாள் அவசரத்துக்கு கொஞ்சம் ஷாம்பு மாதிரியே போட்டு குளிச்சு விட்டுக்கலாங்க. இது வந்து ஊஞ்ச மரம் பெருசாக இருக்குங்க, பெரிய மரமாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்து மரமாக இருக்குங்க.